அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் கடும் அதிருப்தி அடைந்திருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த அதிருப்திக்கு என்ன காரணம்? தொகுதி உடன்பாடுல என்ன அதிருப்தி நிலவுது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். இன்று குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் திமுக 28 இடங்கள் ஒரு மாநிலம் என ஒதுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த இடங்கள் தொகுதி உடன்பாடு ஒதுக்குவது தொடர்பான இன்று நீர்த்தோட்டங்கள் மற்றும் விஜய் தாழ்வா மற்றும் செல்லப்பந்து உள்பட இந்த குழுவானது இன்று காலை அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில அதன் சில அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாகவும் கேட்ட தொகுதிகள் திமுக கொடுக்க மறுப்பதாகவும் என தகவல் வெளியாகிறது. இது உடன்பாடு என்பது அதிருப்தி ஏற்பட்ட நிலை. குறிப்பாக விரைவாக கிரிச்சோடர்கள் தற்சமயம் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் நேரடியாக மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகிறது. என்றால் தொடர்ந்து காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே பல்வேறு முரண்பாடுகள் பல இழுபறியில் தான் இந்த கூட்டணி உறுதியாகி குறிப்பாக இடங்கள் ஒதுக்கப்பட்டது பார்க்க முடியுது. இதனை விட்டு கேட்ட தொகுதிகள் கொடுப்பது கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதியில மிக முக்கியமாக காங்கிரஸ் 8 இடங்கள் தோல்வி விட்டது பார்க்க முடியுது. இது திமுகவுடைய தொகுதிகளும் காங்கிரஸ் கேட்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. அதில் உடன்பாடு எட்டவில்லை எனவும் தொடர்ந்து உடன்பாடு எட்டப்படாமல் இழுபறி நீடிப்பதாகவே தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. இதை மிக முக்கியமாக திமுக தெரிவித்த அந்த கருத்துக்களையும் திமுக சொன்ன யோகங்களையும் முழுமையாக கேட்டு அது மிக முக்கியமாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடையும் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் அகில தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள குறிப்பாக விரைந்திருக்கிறார் கிரிச்சோடனர். அந்த ஆலோசனைக்கு பிறகு எந்த தொகுதியில் குறிப்பாக தொகுதி உடன்பாடு எட்டப்படுமா அல்லது வேற மீண்டும் அது அடுத்த கட்டமாக காங்கிரஸ் இது போன்ற முடிவு எடுக்க போயிருக்கா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் கடும் அதிருப்தி அடைந்திருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த அதிருப்திக்கு என்ன காரணம்? தொகுதி உடன்பாடுல என்ன அதிருப்தி நிலவுது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். இன்று குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் திமுக 28 இடங்கள் ஒரு மாநிலம் என ஒதுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த இடங்கள் தொகுதி உடன்பாடு ஒதுக்குவது தொடர்பான இன்று நீர்த்தோட்டங்கள் மற்றும் விஜய் தாழ்வா மற்றும் செல்லப்பந்து உள்பட இந்த குழுவானது இன்று காலை அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில அதில் சில அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாகவும் கேட்ட தொகுதிகள் திமுக கொடுக்க மறுப்பதாகவும் என தகவல் வெளியாகிறது. இது உடன்பாடு என்பது அதிருப்தி ஏற்பட்ட நிலை. குறிப்பாக விரைவாக கிரிச்சோடர்கள் தற்சமயம் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் நேரடியாக மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகிறது. என்றால் தொடர்ந்து காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே பல்வேறு முரண்பாடுகள் பல இழுபறியில் தான் இந்த கூட்டணி உறுதியாகி குறிப்பாக இடங்கள் ஒதுக்கப்பட்டது பார்க்க முடியுது. இதனை விட்டு கேட்ட தொகுதிகள் கொடுப்பது கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதியில மிக முக்கியமாக காங்கிரஸ் 8 இடங்கள் தோல்வி விட்டது பார்க்க முடியுது. இது திமுகவுடைய தொகுதிகளும் காங்கிரஸ் கேட்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. அதில் உடன்பாடு எட்டவில்லை எனவும் தொடர்ந்து உடன்பாடு எட்டப்படாமல் இழுபறி நீடிப்பதாகவே தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. இதை மிக முக்கியமாக திமுக தெரிவித்த அந்த கருத்துக்களையும் திமுக சொன்ன யோகங்களையும் முழுமையாக கேட்டு அது மிக முக்கியமாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோடையும் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் அகில தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள குறிப்பாக விரைந்திருக்கிறார் கிரிச்சோடனர். அந்த ஆலோசனைக்கு பிறகு எந்த தொகுதியில் குறிப்பாக தொகுதி உடன்பாடு எட்டப்படுமா அல்லது வேற மீண்டும் அது அடுத்த கட்டமாக காங்கிரஸ் இது போன்ற முடிவு எடுக்க போயிருக்கா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.